இருக்குங்க. திறமையான ஒரு நடிகர் கையில செம்மையான கதை கிடைச்சா எப்படி படமா வருமோ அப்படி படமா வந்திருக்குங்க பாபநாசம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அமைதியான அழகான குடும்பத்துல திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. ஒரு குடும்ப தலைவரா தனக்கு மிகவும் பிடித்தமான விஷயமான சினிமாவின் உதவியோட இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண விரும்புறாரு. கடைசியில இவரும் இவரோட குடும்பமும் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் பாபநாசம் படத்தோட கதை. உலக நாயகன் அவரோட நடிப்பு நல்ல சூடான சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வச்சு அருமையான சூப்பு மாதிரிங்க. இந்த படத்துல கமல் சார் கிராமத்து வாசியா அழகான திருநெல்வேலி பாஷையில பிச்சோதரி இருக்காருங்க. படத்துலயும் கமல் சாருக்கு மனைவிய கௌதமி மேடமே நடிச்சிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு வெள்ளித்திரையில திரும்ப வந்திருந்தாலும் கமலோட இருக்கும்போது ரொமான்ஸ் ஆகட்டும், தான் குழந்தைகள் மேல காட்டுற அன்பாகட்டும் எல்லாத்துலயும் தூள் கிளப்பிருக்காங்க. கௌதமி மேம் ஒரு சீன்ல அழுகிறத பார்த்து தியேட்டர்ல எல்லாரும் அவங்க ரோல் மேல பரிதாபப்பட்டாங்க. ஆக மொத்தத்துல பாபநாசம் படம் கௌதமி மேம்க்கு ஒரு நல்ல கம்பேக் படமாவே அமைஞ்சிருக்கு. கலாபவன் மணி இந்த படத்துல ஒரு போலீஸ் கெட்டப்ல வர்றாரு. இந்த ரோல் அவருக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தாலும் அவர் ரொம்ப திறமையா நடிச்சிருக்காரு. படத்துல அவரோட நடிப்பை உண்மையான நம்பி தியேட்டர்ல பல பேர்கிட்ட திட்டும் வாங்கியிருக்காரு. அந்த அளவு ரொம்ப திறமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. மேலும் இந்த படத்துல கமலுக்கு பொண்ணுங்களா நடிச்ச 2 பேர் மற்றும் MS பாஸ்கர், ஐஜியா வர ஆஷா சரத், டெல்லி கணேஷ் மற்றும் சார்லி இப்படி எல்லாருமே கதைக்கு ஏற்ற மாதிரி கச்சிதமா ஃபிட் ஆயிருக்காங்க. இந்த படத்தை திருஷ்யம்ன்ற பேர்ல மலையாளத்துல இயக்குன ஜீது ஜோசப்பே இயக்கியிருக்காரு. இந்த படம் நல்லா இருக்கிறதுக்கு திரைக்கதை ஒரு முக்கியமான காரணமா இருந்தாலும் சரியான நடிகர்களை தேர்வு செய்து நடிக்க வச்சதோட மட்டுமல்லாம திருஷ்யம் படத்தோட கேமராமேன், எடிட்டர்னு அந்த படத்தோட டெக்னிக்கல் குரூவை யூஸ் பண்ணிக்கிறது இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த படத்துல ஜிப்ரான் தன்னோட இதமான இசையால நம்மள கவர்ந்திருக்காரு. மேலும் தேவையான இடங்கள்ல பேக்ரவுண்டையும் சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு பிரபல எழுத்தாளரான ஜெயமோகன் வசனம் எழுதியிருக்காரு. யதார்த்தமான பேச்சு, மேலும் கிராமத்து மக்கள்கிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன குறும்ப ரொம்ப அழகா யூஸ் பண்ணி படத்துக்கு டைலாக் எழுதியிருக்காரு. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், பசங்களை எப்படி வளர்க்கணுங்கிறது இந்த படத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாபநாசம் படம் ஏற்கனவே ஒரு வெற்றி கதையா இருந்தாலும் கமலஹாசன் நடிச்சதால இது ஒரு பெரிய விருந்தாவே அமைஞ்சிருக்கு. அடுத்த ரிவ்யூல உங்களை மீட் பண்ற வர இட்ஸ் பை ஃப்ரம் நந்து.